அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் TechLancer. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல இருக்க 5 மித்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதாவது யூடியூப்ல இருக்க நிறைய பேர் சொல்லக்கூடிய கட்டுக்கதைகள் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இந்த வீடியோ இருக்கு. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ யூடியூப் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய கட்டுக்கதைகள் சொல்லியிருப்பாங்க. அதாவது இப்படி யூடியூப் நடக்குது, அப்படி யூடியூப்ல இதெல்லாம் இருக்கா அப்படின்ற நிறைய சொல்லியிருப்பாங்க. உண்மையிலே யூடியூப்ல என்னதான் இருக்குது அப்படின்ற 5 இம்பார்ட்டன்ட் மித்ஸை இந்த வீடியோ பார்க்கலாம். முதல் விஷயம், நிறைய பேர் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் இவங்களுக்கு காசு கொடுப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது மிக 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 தவறான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். யூடியூபுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சிங்களோ உங்கள் சப்ஸ்கிரைபருக்கும் உங்களுக்கு யூடியூப்லேருந்து வருமானம் வர்றதுக்கும் எந்த விதமான ஒரு டைரக்ட் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு அதாவது நான் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னா யூடியூப் உங்களுக்கு ஒரு $100 தருவாங்க, $1 தருவாங்க, $2 தருவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது கிடையவே கிடையாது அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி எந்த விஷயம் கிடையாது. உங்களுடைய சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டுக்கும் உங்களுடைய யூடியூப்ல வர அமௌண்ட்டுக்கும் டைரக்டா எந்த விதமான சம்பந்தம் கிடையவே கிடையாது அப்படின்றது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சேனலோடைய சைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா எனக்கு அதிக அமௌண்ட் வரும், என்னோட சேனலோட சைஸ் சின்னதாக இருந்துச்சுன்னா எனக்கு கம்மியான அமௌண்ட் தான் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் ரொம்பவே ஒரு தவறான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் ஒரு 6 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கேன், இல்லை 5 லட்சம், இல்லை 2 லட்சம், 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்களுக்கு வருமானத்தையும் சில பேர் பார்த்தீங்கன்னா அதே வருமானத்தை 10,000 சப்ஸ்கிரைபர் இல்லை 20,000 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கவங்க அதே அமௌண்ட்டையும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நான் என்னோட சேனல் பெருசாக இருக்கனால நான் அதிகமாக சம்பாதிப்பேன், இவரோட சேனல் சின்னதாக இருக்கிறதுனால இவர் அதிகமாக சம்பாதிக்க மாட்டாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அது மிகப்பெரிய தவறான விஷயம். எக்ஸாம்பிளுக்கு நானே சொல்வேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இங்கிலீஷ் சேனல் இருக்கு. அந்த சேனல் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா இங்கே கார்டு கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்க. அதில் வெறும் 12,000 சப்ஸ்கிரைபர் தான். பட் அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நான் தமிழில் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேனோ அதை விட கொஞ்சம் அதிகமாக தான் வருது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால் தமிழில் இருக்க சப்ஸ்கிரைபர் நமக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தா எனக்கு தமிழில் வரதை விட இங்கிலீஷில் கொஞ்சம் அதிகமாக வருது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதில் இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அதை நம்பாதீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு மித்தா தான் இப்போ வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. ஸோ மூன்றாவது விஷயம், நிறைய பேர் என்ன சொல்கிற ஒரு மித் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு என்னப்பா நீ யூடியூப்ல இருக்க கோடிக்கணக்கில் சம்பாதிப்பா, லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு புரண்டிட்டு இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அப்படி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் தவறான விஷயம். அப்படின்னா அப்போ யூடியூப்ல கோடியில் ஏர்ன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, லேக்ஸில் ஏர்ன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது இல்லவே இல்லைன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். நான் இல்லவே இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். கண்டிப்பாக அந்த ஏர்ன் பண்ணுற எத்தனையோ யூடியூபர்ஸ் இருக்காங்க. பட் எல்லாருமே அப்படி ஏர்ன் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது அப்படின்னு தான் சொல்லும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆனுவல் டர்ன் ஓவர் கோடிக்கணக்கில் நிறைய சேனல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்ராடில் இந்த கோடி லேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு விஷயமா இருக்கும். நிறைய பேர் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நிறைய பேர் சொல்கிறது என்னன்னா, எல்லாருமே நீங்கள் எல்லாருமே யூடியூப்ல இருக்கீங்க, உங்களுக்கு என்ன லேக்ஸில் வரும், கோடியில் வரும், இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி சொன்னீங்கன்னா அது ரொம்ப ஒரு தவறான விஷயம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக ஒரு கஷ்டம் யூடியூபராக எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அது எவ்வளோ ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வீடியோ கொண்டு வரதுக்கு ஒரு 5 நிமிஷம் வீடியோக்குன்னா அதுக்கு பின்னாடி ஒரு 3-4 மணி நேரம் அதுக்கு பின்னாடி எஃபர்ட் இருக்குது அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் அதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் கிடையவே கிடையாது. ஸோ நான்காவது சொல்லக்கூடிய ஒரு கட்டுக்கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் போகிறதுக்கு எனக்கு பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தேவைப்பா, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணால் DSLR வேணும், இந்த மாதிரி பெரிய பெரிய மைக்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது கிடையவே கிடையாது அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு யூடியூப் சேனலுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் போதும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வர ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எல்லாத்துலேயும் உங்களுக்கு நல்ல கேமராஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் கேமராஸ் தனியாக வாங்கணும், DSLR வாங்கணும் அப்படின்ற எந்த விதமான அவசியமும் கிடையாது. ஸோ மைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலர் மைக்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு உங்கள் ஃபோனில் இருக்க இயர்ஃபோன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ யூடியூபர்ஸ்க்காகவே நம்ம சேனலில் ஒரு தனி பிளேலிஸ்ட்டே இருக்குது. எப்படி உங்கள் யூடியூப் இம்ப்ரூவ் பண்ணணும், யூடியூப்பில் என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி பிளேலிஸ்ட்டே போட்டிருக்கேன். கார்டிங்க கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூடியூப்பில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு DSLRஓ இல்லை எதுவும் தேவை கிடையாது. உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் மட்டுமே இருந்தால் போதுமானது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஐந்தாவது கடைசி விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0 to hero அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறது, இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு பெரிய ஆள் ஆயிடுவோப்பா நீ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஓவர் நைட்டில் ஒபாமா ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரினா நீங்கள் யூடியூப் நினச்சிட்டு வந்தீங்கன்னா அது நடக்கவே நடக்காது, என்றைக்குமே நடக்காது. அதுவும் ஒரு ஸ்டார்டிங் யூடியூபராக வந்தீங்கன்னா உங்களுக்கு என்றைக்குமே நடக்காது. அதாவது நான் இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணணும், அதில் ஒரு 10,000 வியூஸ் வரணும், 20,000 வியூ வரணும், இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் வந்துடணும் ஒரே நாள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நடக்கவே நடக்காது. அப்படி நடக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு லக் கண்டிப்பாக வேணும். அப்படி இல்லாமல் வரவே வராது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக எஃபோர்ட் எல்லாருமே போடுறாங்க. போட்டு தான்
எல்லாரும் ஓரளவுக்கு வந்து வர்றாங்க. ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு எவ்வளோ பெரிய எஃபர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் அ யூடியூபராக ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் இந்த சைடு உட்காந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி தான் எல்லோரும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் எல்லா யூடியூப் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கும் மறக்காமல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்றதான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ யூடியூப்பில் இருக்க இந்த 5 மித்ஸை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இன்னும் உங்களுக்கு ஏதாவது மித்ஸ் ஏதாவது டவுட் வந்து யூடியூப்ல எப்படிலாம் இருக்கா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேள்வி இருந்தால் மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த இப்போ நான் சொன்ன இந்த 5 மித்ஸில் நீங்கள் எதை வந்து நம்பிட்டு இருந்தீங்க அப்படின்றதையும் நீங்கள் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். கண்டிப்பாக வந்து படித்து பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அந்த லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே ஒரு வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.